பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, இது நான் சக்கரவர்த்தி. சிம்கோ அப்டேட்ஸ் பற்றி நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டுருக்கீங்க. ஸோ நிறைய ஃபாலோவர்ஸும் இந்த சிம்கோ அப்டேட்காக எதிர்பார்த்துருக்கீங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலியும் கூட. சிம்கோ எக்ஸாம் எப்போ எதிர்பார்க்கலாம், ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க ஜூனில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்குள்ளே நம்ம தேர்வு அறிவிப்பு வெளியாகலாம். நிறைய பேர் கேட்பீங்க, இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன், ஒரே நாள் நடக்குமா, டிஃப்ரெண்ட் டேட்டில் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி வரும். தனித்தனியாக நடக்கவும் வாய்ப்புகள் உண்டுங்க. ஓகே, ஏன்னா ஒரு சில பேர் 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எக்ஸாம் டேட் நம்ம ஜூன் தெரிஞ்சு போச்சு. கால் டிக்கெட் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கால் டிக்கெட் பார்த்திங்கன்னா அது எக்ஸாமுக்கு 10 days பிஃபோர் உங்களுக்கு வீட்டுக்கு லெட்டராக வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 27 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அதில் உங்களுடைய ஓன் அட்ரஸ் ஒட்டி அனுப்ப சொல்லியிருப்பாங்க. அந்த லெட்டரில் தான் உங்களுடைய அட்ரஸ்க்கு கால் டிக்கெட் வரும். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமா அப்படிங்கிற நிறைய பேர் கமெண்டில் தெரிவிச்சிங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா போத் பைலிங்குவல், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இந்த எக்ஸாம் இருக்குங்க. ஓகே, அதனால் தமிழில் இருக்காதா அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். இந்த எக்ஸாம் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஒரு கொஸ்டின். ஓகே, இது தமிழ் கிடையாது. அது என்னென்னா தமிழ் லாங்குவேஜ் கிடையாது. பொது அறிவு, ஆப்டிடியூட், அப்புறம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர், கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அப்புறம் இன்னொரு கொஸ்டின்ஸ் எல்லாருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. சரிங்களா? 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஜிகே, ஆப்டிடியூட், கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 100 மார்க் வைக்கிறாங்க. 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. ஸோ கடந்த ஆண்டு 2020 நடக்கும்போது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சரைவே அந்த புக் ரீட்லேயே டிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ கொடுத்துட்டு அப்படியே வாங்கிட்டாங்க. ஸோ அதனால தான் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சிம்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி வேலூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடியவங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசின் கீழ் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இது பெர்மனன்ட் ஜாப் தான். சரி, இது பெர்மனன்ட். இது பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷன் கடை, ஆவின் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்குள்ள தான் இருந்தது. அதே போல் தான் இந்த ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியும் ரன் ஆகுது. ஸோ உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங் 8,000 10,000 சொல்லியிருக்காங்க. நீங்கள் 1 இயர் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு 18+ 20+ சேலரியாக இருக்கும். இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 18,000க்கு மேலே இருக்கும். சேல்ஸ்மேன், சூப்பர்வைசருக்கு 20,000க்கு மேலே சேலரி இருக்குங்க. ஸோ நம்ம ஓரளவு உங்களுக்கு அந்த எக்ஸாம் பற்றி ஒரு ஐடியாவுக்கு வந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸோ நாம் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த சிம்கோவுக்கு நம்ம தான் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா போத் லாங்குவேஜ்லையும் வச்சுருக்கோம். தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. வேணுங்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணி அது டீட்டெயில்ஸ் செக் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருடைய ஒட்டுமொத்த தமிழ்நாடோட இதுவே பார்த்திங்கன்னா டிஎன்பிசியை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இதை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஜூன் மாதம் எதுக்கு எழுதுவாங்க, டிஎன்பிசி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜென்யூனாக கொஞ்சம் எனக்கு பெர்மனன்ட் ஜாப் வேணும், சேலரி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதுவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வெற்றி பெறலாம். சரிங்களா? கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாம் ஈஸியாக பண்ணிடலாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஜிகே ஆப்டிடியூட் மெட்டீரியல் வச்சுக்கலாம். ஸோ நம்ம கோஆப்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக எடுத்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதே போல் அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சருக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் யூடியூப்பில் கிளாஸஸ் போகும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறதுக்கு நம்ம ரெகுலராக சென்ட் பண்ணிடுவோம். பிஃபோர் எக்ஸாம் முன்னாடி ஒரு மாடல் டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணலாம் இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் சிம்கோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இது சொன்னால் உங்களுக்கு வேறு எதாவது டவுட்னா கமெண்ட் தெரியுங்க. அடுத்த நம்ம காணொலியில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து இணையர்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.